செயினா? என் தங்கத்துக்கு பித்தளைய வாங்கி கொடுப்பேன், போட்டு பாரு, ரொம்ப அழகா இருக்கும். 2.5 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஏதுங்க இவ்வளவு பணம்? ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இப்பதானே ரேஸ்க்கு போறத விட்டுட்டேன்னு சொன்னீங்க. இது வேற ஜாக்பாட் ஜோதி. இதுவரையில குதிரை நம்பினேன், ஏமாந்து போனேன். இப்ப என்ன நம்பினேன், ஜெயிச்சுட்டேன். புரியும்படியா சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு மேல கொடுத்து நகை வாங்குற அளவுக்கு திடீர்னு எங்கிருந்து வந்தது பணம் உங்களுக்கு? போடி முட்டாள். புருஷங்காரன் போட்டிருக்கிற நகையை கைட்டி கொடுன்னு கேட்டா தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். புதுசா நகை வாங்கி கொடுத்தா சிரிச்சுக்கிட்டே போட்டுக்கணும். அதுதான் புத்திசாலிக்கு அழகு. இல்லைங்க, இந்த செயின் என் மாங்கல்யத்துக்கு பக்கத்துல இருக்க போற செயின். அதனாலதான் கேட்டேன், இத வாங்குறதுக்கு எப்படி சம்பாதிச்சீங்கன்னு. நாய் வித்த காசு கொலைக்க போகுதா? நேர் வழியில சம்பாதிச்ச காசெல்லாம் ரேஸ் லாட்டரின்னு கெட்ட வழியில செலவழிச்சிட்டேன். இப்போ கெட்ட வழியில சம்பாதிக்கிறதெல்லாம் நகை பொருள்னு சேர்க்க போறேன். ஸ்ரீதேவி வாசல்ல வந்து நின்னா ஏன் எதுக்கு நிக்க வச்சு அவளை கேள்வி கேட்க கூடாது. போய் கண்ணாடியில போய் அழகு பாரு, எப்படி இருக்குன்னு பாரு, போ. இந்த பொம்பளைங்களை மட்டும் நம்பவே முடியாது. காசு செலவு பண்ணாலும் சரி, சம்பாதிச்சாலும் சரி கேள்வி கேட்கறாங்க. அடுத்த வருமானத்துல இவளுக்கு ஒரு ஒட்டியானம் பண்ணி போடணும். என்ன இடுப்பளவு கொஞ்சம் பெருசா இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, ஏமாறதுக்கு சிவராம இருக்கான், கேட்கிற பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கான். அப்புறம் என்ன கவலை? என்னம்மா இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போமா. என்னங்க இது? நான் துவைக்கிறது என்ன புதுசா? ஜானகி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து துவைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவ கல்யாணம் போனதுல இருந்து நான் துவைக்கிறேன். எனக்கு இது புதுசா இல்ல. நீங்க கேக்குறது தான் புதுசா இருக்கு. கலா, நீ ஒரு ஆளா இருந்த வரைக்கும் பரவாயில்ல. இப்போ இந்த குடும்பத்து வாரிச நீ சுமந்துட்டு இருக்கல, போமா, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். கலா, போமா. ஐயோ, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லங்க. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கே. அட கடவுளே, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பால் பாக்கெட்டை வீட்டுல கொண்டாந்து போட சொன்னா அவனுக்கு லிட்டருக்கு 50 பைசா கூட கொடுக்கணுமேனு பொண்டாட்டியே பால் பூத்துக்கு அனுப்பினவன் நீ. இப்போ அவ துணிய நீ துவைக்க போறேன்னு சொல்றியா? காலந்தாண்டா. மாமி, இதெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? என் குழந்தைய அவ வயிற்றுல சுமந்துட்டியா? பாவம், அதே மாதிரி அவ துணி நான் துவைக்க போறேன். அப்போ ஒண்ணு இல்லையே. நீ ஏன் மகனாடா? ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்ல சிறு துரும்பு கூட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் எடுத்து போட மாட்டேன். இப்ப என்னடா கம்ப்ளீட்டா ஹாலே மாறிட்டேன். அது வேற ஒண்ணு இல்லைங்க, உங்க மருமக புள்ளத்தாச்சியான நேரம் அதான். என்னமோ புள்ளைய வேண்டான்னு குதிச்ச, இப்ப எங்க இருந்து வந்தது பாசம்? அது தன்னால வந்துருங்க. காசு பணத்தை மிச்சப்படுத்தி வசதியானவன் பேர் வாங்கறத விட ஒரு குழந்தைக்கு அப்பான்னு பேர் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்களா? மாமி, கரெக்டா சொன்னீங்க. கலா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சுல, முதல்ல கிளம்புங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சா? இந்த பாரு, இனிமே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ் போறேன். நீ போ. அப்பா கூட்டிட்டு போங்கப்பா. ஏய், சில பேருக்கு புத்தி வாத்தியார்னால வரும், சில பேருக்கு அப்பனால வரும். உனக்கு புத்தி உன் புள்ளைனால வந்திருக்குடா. ரொம்ப சந்தோஷம். நீ உள்ள போய் உட்காருமா. என்ன மாமா நீங்களும் அவரோட சேர்ந்துட்டு? அட போமா, சம்பத் மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். போ. வாமா. ஏப்பா சம்பத், வீட்டுல தான் வாஷிங் மிஷின் இருக்கே, துணியை அதுல போட்டு துவைக்க வேண்டியதானே, நீ ஏன் சிரமப்படுற? ஓஹோ, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுமேனா? மாமி,
என்னதான் வாஷிங் மிஷின் இருந்தாலும் பொண்டாட்டி துணிய புருஷன் துவைக்கிற மாதிரி வருமா? அது மட்டும் இல்ல, இப்ப நான் துணி துவைக்கிறது இதுல இருக்கிற அழுக்கு போகணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற அழுக்கும் போகணுங்கிறதுக்காக. மாஸ்டர், மாதவா, ஓடி ஆடி டீக்கு ஆர்டர் எத்தினா டீக்கு 10 பைசா உனக்கு கமிஷன் இருக்குது. எல்லாம் நீ வேலை சேர்த்த பொறுத்து தான். சீக்கிரமா எடுத்துன்னு போ. இந்த ஜேக்கப் கடைக்கு 12 டீ குத்துட்டு வா போ. ஓகே மாஸ்டர். ஏ பாபு, இந்தாடா பிரஸ்ஸுக்கு எடுத்துன்னு போய் அந்த 4 டீ 2 காப்பியை குத்துட்டு சீக்கிரமா காசு சரி வாங்கிட்டு போ. ஏய், ஜாஸ்தி வித்தா டீக்கு 10 பைசா வேண்டா. டேய் மாதவா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இதே ரோட்ல நாம எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம். புரியுதுடா. டிகிரி படிச்சுட்டு டீ கடையில் வேலை பார்க்குறது உன் இமேஜ் கஷ்டமா இருக்கு. பின்ன இருக்காதா? படிக்கும்போது ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை செய்யலாம், போட்ட சட்டை கசங்காம சேர்லேயே உட்காந்து 4 ஃபைலை புரட்டி பார்த்து வேலை செய்யலான்னு தான் நினச்சோம். நமக்கு வாத்தியாரம் அப்படி தானே சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்போ போட்ட சட்டையெல்லாம் கரையோட மனசெல்லாம் புழுங்கி இது தேவையாடா? ஏ மாப்பிள, இந்த நாட்டில் ஸ்கூல் காலேஜ் இருக்கிற அளவுக்கு ஃபேக்ட்ரியோ கம்பெனியோ இல்லைடா. எதுக்காக படித்தோம்? உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ கிடைக்கிற வேலையை செய்கிறது தான் பெட்டர். நான் ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருந்தபோது 1000 2000 அம்மாவுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தேன். அப்போல்லாம் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் குத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வெயிலில் உடச்சி வேர்வேலை சம்பாதிச்சு 100 200 தான் அம்மாவுக்கு அனுப்புகிறேன். இப்போ சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா, எங்கள் அம்மா தான் படிக்க வச்ச புள்ள எங்கேயோ நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கணும். அதுக்காக நான் ஃப்ராடு பண்ணேன். இப்போ ஜானகிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். அவ்வளோதான். டேய், இதை நீ பேசலடா, உன் காதல் பேசுது. ஜானகி பேச வைக்கிறா. இருக்கட்டும் மேடா, என்ன தப்பது இல்லை. காலேஜ் சொல்லித்தராத காதல் சொல்லி தந்ததா இருக்கட்டுமே. டே மாப்பிள, ஜானகி தாண்டா என்ன மாத்திட்டா. அப்போ வயிற்றுல சுமந்த அம்மாவை விட நெஞ்சுல சுமந்த காதலி உனக்கு பெருசா போயிட்டல? கிடையவே கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜானகியோ எங்க அம்மாவையும் ஒன்னா சமமா தான் நான் பாக்குறேன். ஜானகி என்ன மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டா. எங்க அம்மா அதே என்கிட்ட சொல்லியிருந்தா தாங்க முடியுமா? யோசிச்சு பாரு. புரிஞ்சுக்கடா. டீ ஆறதுக்கு முன்னாடி மாதவம் மாதிரில இருக்கு. வரேன். டேய் மாதவா, வாடா இங்க. வாடாங்கிற. ஏன்டா அங்கேயே நிக்கிற? எதுக்காக பயந்து ஒளியிற? டேய் மாதவா, நீ திருடனா இருந்ததை விட இது ஒண்ணு கேவலம் இல்லடா. நீ எப்படி நினைச்சு நான் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்கு சோறு போடும்போது என் பிள்ளையா நினைச்சுதான்டா போட்டேன். மாதவன் இப்படிப்பட்டவன் ஜானகி சொன்னப்போ என் அடி வயிறு கலங்கிருச்சுடா. உன்னை என் வயிற்றுல சுமக்கலப்பா, இருந்தாலும் நீயும் என் புள்ளதாப்பா. போடா, தைரியமா போ. தெரு தெருவா டீ எடுத்துட்டு போ. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லப்பா. என் புள்ள திரும்பிட்டாடு, நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த ஜானகி கிட்ட நான் சந்தோஷமா மாத்தட்டி பேசுவேன்டா. டேய் மாதவா, கிடைச்ச காதலுக்காக வாழ்க்கையில மாறினவங்க எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஆனா கிடைக்காத காதலுக்காக நீ திரும்ப பத்தியா? உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்குடா, பெருமையா இருக்கு. அம்மா, போப்பா, போ. இனிமே யார் எது சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் புள்ள தங்கடா, தங்கம். போடா, போ. எக்ஸாம்
என்ன அங்கிள் சௌக்கியமா? ம் என்ன பிடிச்சிருக்கா? இல்ல இல்ல அங்கிளுக்கு என்னதான் பிடிக்கும். இல்ல என்னதான் பிடிக்கும். எனக்கு உங்க 4 பேரையுமே பிடிச்சிருக்கு. ஏய் அங்கிள் சாதாரண ஆளு இல்லடி, எவ்வளோ பெரிய ஆளு. ஏன் கண்ணு என்ன ரேட்டு? ரேட் எல்லாம் எங்க அங்கிள் தான் சொல்லுவாரு. அங்கிளா? ம் அவர் எங்க இருக்காரு? கூப்பிடு. அங்கிள் வெளியே வாங்க. அடேடே நீதானா? வாயா வா. ஆமா ஓல்டுமேன். யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்க? 4 பேரையுமே செலக்ட் பண்ணிருக்கேன். என்னது 4 பேருமா? ஆமா. இந்த வயசுலயா? பெரிய கிருத்திக் ரோஷன் இவரு. ரேட் சொல்லியா? ரேட் தானே. ஒண்ணுத்துக்கு 1000 ரூபாய். 4 பேரையுமே கேட்டதுனால 3த்துக்கு துட்டு. 1 gift. வண்டியில ஏறு. எப்பவுமே நான் சொல்ற டயலாக நீ சொல்றியா? நீ வண்டியில ஏறியா? ஐயா இந்த குறும்பு தானே வானாடுது. என்ன போய் வண்டியில ஏற சொல்லுது பாரு. இந்தா நீ ஏறுப்பா. ஏற்கனவே வண்டியில இடம் பத்தாது. இந்த இறங்கடி கீழே வாங்கடி. உங்க 4 பேருக்குமே இடம் பத்தாதுன்னா என் சைடுல இன்னும் 4 பேர் இருக்காங்களே, அவங்கள எங்க உட்கார வைக்கிறது? 4 பேரா? வர சொல்லு. யார் அது? கான்ஸ்டபிள்ஸ் சீக்கிரமா வாங்கயா. கான்ஸ்டபிளா? ஏய் ஓடி ஓடி. டிரைவர் வண்டி எடு. சார் வேண்டாம் சார். சொல்றதை கேளுங்க சார். எங்க ரேட் பேச சார் அடிக்காதீங்க. போடா போடாங்கற. போ வீட்டுக்கு போ. போடா ராஸ்கல். திரும்புடா இப்படி திரும்பு. சார் என்ன சார் நியாயம் அது? அந்த பொண்ணுங்களை மட்டும் மன்னிச்சு விட்டுட்டு என்ன மட்டும் இங்கே கூட்டு வந்து இந்த அடி அடிக்கிறீங்க. அவங்களும் சேர்ந்தாலும் சார் தப்பு பண்ணாங்க. இந்த ஏஎல் நாராயணனை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்கிறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை. அம்பை விட அம்பை எய்தவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. சார் நிறுத்துங்க சார். என்ன சார் தப்பு பண்ண? கொலை பண்ணனா, கொள்ளை அடிச்சனா, இல்லை எந்த குடும்பத்தையா கெடுத்தனா சார்? ஏதோ 4 பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தொழில் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிறேன். என்னமோ தப்பு தப்புங்கிறீங்க. படவா ராஸ்கல். தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறியா? கொன்னுடுவேன். ஐயோ, உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். நிறுத்துங்க சார். இந்தியாவில் ஒரு பிசினஸ் நடத்துறது தப்பா சார்? பிசினஸ்? இதுவா பிசினஸ்? நாட்டில் வேற தொழிலா இல்ல? பாவண்டா இதெல்லாம். கல்யாண போட்டோவுக்கே போஸ்ட் கொடுக்க கூச்சப்படுற பெண்களை இந்த மாதிரி தொழிலை ஈடுபடுத்தி பேப்பர்ல போட்டோ வர்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறீங்க. பாவம். காலேஜ் போற பெண்கள்ல இருந்து கூலி வேலை பார்க்குற படிக்காத பெண்கள் வரைக்கும் பண தேவைங்கிற அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி சாக்கடியில விட வைக்கிறீங்களே. உங்களை எல்லாம் இப்படி ஒரு தொழில் இருக்குன்னு நீங்க வழிகாட்டுறதுனால தான் ஒன்றும் தெரியாத அப்பாவி பெண்கள்லாம் இந்த சாக்கடையில வந்து விடுறாங்க. உங்க மாதிரி வழிகாட்டியங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டா இந்த நாடே உருப்படும். இந்த ஏஎல் நாராயணன் எதை வேணும்னாலும் அனுமதிப்பான். ஆனா இந்த தப்பை மட்டும் அனுமதிக்க மாட்டான். ஜாக்கிரதை. கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த நாயை உள்ள தள்ளு. சோறு தண்ணி எதுவும் கொடுக்காத. பட்டி போடு. ஓகே போடா. ஏய் வாடா. போடா. ஏய் வாடா. இந்தாங்க. பால் இருக்கட்டும். இப்படி உட்கார். அப்பா. இப்போ நம்ம சொல்லும் விஷயமா பேசணும். என்னங்க இதெல்லாம்? நம்ம செல்லும் நல்ல வரணுங்கிறதுக்காக இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? பின்ன யாராவது வாங்கி கொடுத்தா கொண்டு வந்திருக்கேன். இது குழந்தை ஹெல்த்துக்காக டேப்லெட்ஸ். ஓகே. இது குழந்தையோட அம்மாவுக்காக ஹெல்த் டானிக்.
சரியா? தொட்டதுக்கெல்லாம் கணக்கு பாக்குற நீங்களா இப்படி கணக்கு இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதுவும் ஒரு கணக்கு தான். 1 + 1 3 ஆகணுங்கிற குடும்ப கணக்கு. என்ன நான் சொல்றது பொண்டாட்டிக்கு புரியுதா? இதை ஆசாசியா வாங்கிட்டு வந்து டயத்துக்கு சாப்பிடணும். சரியா? நீங்க ஆசையா விஷம் வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடுங்க. இதை சாப்பிட மாட்டீங்களா? விஷம் பேசிட்டு இருக்கியா? சும்மா பேச்சு சொல்லுங்க. சரி, இப்ப எந்த அப்பா மறந்துடாம அந்த மாத்திரைக்கு அப்புறமா இந்த டானிக் சாப்பிடணும். மறந்துட மாட்டேன். நாளையில இருந்து சாப்பிடுங்க. அந்த பால் என்னடி செல்லம்? அழக்கூடாது. சாப்பிடு. ஏய் அழகுடா செல்லம். சாப்பிடு. நீங்க எனக்கு புருஷனை கிடைக்கிறதுக்கு